சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி முட்டை ஹோல்சேல் பிசினஸ பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோலயே பார்த்தீங்க அப்படின்னா, அதுல ரீட்டெயில்ல பலவிதமான நுணுக்கங்கள் இருக்கு. அத ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா, நமக்கு மிகப்பெரிய அளவுல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் அதுக்காண்டியே தனியா ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நெறைய பேர் கண்டிப்பா வேணும்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய அந்த எதிர்பார்ப்புக்கும், அந்த கமாண்டுக்கும் தான் பார்த்தீங்கன்னா, இப்ப ரீட்டெயில் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவ நான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லேட் ஆனதுக்கு எல்லாருமே மன்னிச்சிடுங்க. அதே மாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய சேனல் நண்பர்கள் யாருக்காவது கிரிப்டோ சம்மந்தப்பட்ட பிசினஸ் தெரிஞ்சுக்கணும், அந்த இன்வெஸ்ட்மென்ட்ல யாருக்காவது ஆர்வம் இருக்கு. கிரிப்டோல எந்த காயின்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அந்த மாரி கிரிப்டோ சம்மந்தப்பட்ட பல ஸ்டாட்டிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அதுக்காண்டியே எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்றதுக்காண்டி கிரிப்டோ சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். உங்கள்ல யாருக்காவது கிரிப்டோ சம்மந்தப்பட்ட வீடியோக்கள பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆர்வம் இருந்தா, பிடிச்சிருந்தா மட்டும் அந்த சேனலை விசிட் பண்ணி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல வர்ற வீடியோக்களையும் பாருங்க. உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லி தரேன். கண்டிப்பா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரி வாங்க இன்னைக்கு இந்த டாபிக் உள்ள போவோம். அந்த வீடியோல ரீட்டெயில் சம்மந்தப்பட்ட தெளிவான விளக்கங்கள் நான் ஃபியூச்சர்ல குடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். நெறைய பேர் ரீட்டெயில் வேணும்னு கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ தான் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இதுல இன்னொரு மெத்தடும் கூட இருக்கு. ஏன்னா, இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல இன்னொரு சொல்லப்படாத ஒரு மறைமுகமான ஒருத்தரோட வழி சம்பந்தப்பட்ட ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்தை பத்தி நான் இந்த வீடியோல சொல்லப் போறது கிடையாது. ஏன்னா, இது பிசினஸ் வீடியோ. எப்படி பிசினஸ் பண்ணா நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா, நமக்கு இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த நபரை பத்தி ஒரு வலி மிகுந்த ஒரு கருத்து சொல்லணும். ஏன்னா, உண்மையிலேயே நடக்கிற அந்த சம்பவத்த பத்தி தான் நான் சொல்லப் போறேன். அத பத்தி ஆல்ரெடி நம்மளுடைய பழைய சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவ கண்டிப்பா பாருங்க. இந்த நபர பத்தி நீங்க பல விஷயங்கள் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இவர் எப்படி பண்றாரு அப்படிங்கிறத பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். அந்த வீடியோவோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா அத கிளிக் பண்ணி அந்த வீடியோவ பாருங்க. உங்கள்ல பல பேருக்கு அது கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஏன்னா, நாம என்னதான் ஒரு பிசினஸ் பண்ணாலும் நமக்கு எல்லாருக்குமே ஒரு தாட் எப்படி இருக்கும்? ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ரூ. 2000 இல்லைன்னா ஒரு ரூ. 1500 கேரண்டியா நமக்கு வருமானம் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு தானே எதிர்பார்ப்போம். அந்த மாரி இருக்கிற நபர்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்லப் போற இந்த எக் பிசினஸ், ரீட்டெயில் பிசினஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா, இது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நபர் எப்படி பிசினஸ் பண்றாருன்னு சொல்றேன். அப்புறம் நீங்க எப்படி இந்த பிசினஸ் பண்ணணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த நபர் பண்ற அந்த ஸ்டாட்டிக்ஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். ஏன்னா, நான் சென்னையில கடை வச்சிருக்கும்போது, என்னோட கடைக்கு நான் முட்டை வாங்குறதே இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த நபர்கிட்ட இருந்து தான் வாங்குவேன். இந்த நபர் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிய வச்சு தான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 டைம் இந்த வண்டி மூலியமா பல இடங்களுக்கு போயி, கிட்டத்தட்ட 2, 3 கிலோமீட்டர் சரவுண்டிங்க சுத்தியே பார்த்தீங்கன்னா, பல கடைகளுக்கு முட்டைய ரீட்டெயிலிங்கா குடுத்துக்கிட்டு இருக்காரு. அது எப்படி குடுக்குறாரு, எந்த கடைகளுக்கு குடுக்குறாரு அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். இந்த பிசினஸ் எப்படி பண்ணணுங்கிறத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா, என்னோடது மளிகை கடை. இந்த மாரி மளிகை கடைகள கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 கடைக்கு அவரு குடுக்குறாரு. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் சரவுண்டிங்லயே அவர சுத்தி இருக்கிற 2 கிலோமீட்டர் சரவுண்டிங்லயே. ஏன்னா, இவர பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவரு இந்த சைக்கிள் மாரி இருக்கிற இந்த கேஜி வண்டியில தான் போறாரு. இவரால எவ்வளோ தூரம் அத ஓட்டிட்டு போ முடியும்? அதனால இவருக்கு ஒத்துழைக்காதனால அவரோட கெப்பாசிட்டி என்ன எவ்வளோ தூரத்த குடுக்க முடியும்னு அவருக்கு தெரியும். அந்த டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாரி அவரு குடுக்குறாரு. அந்த வகையில என்னோட கடையும் சேர்த்து கிட்டத்தட்ட 10 கடைக்கு பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில்ல இவரு குடுக்குறாரு. என்னோட கடையிலேயே குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 அட்டைங்கிறது மினிமமா வாங்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில சமயங்கள்ல 10 அட்டை கூட வாங்கியிருக்கேன். ஆனா, மினிமமா 5லிருந்து 7 இல்லைன்னா 8 வரைக்கும் நான் வாங்குவேன். ஒரு அட்டைக்கு பார்த்தீங்கன்னா 30 முட்டை. 5 அட்டைன்னு வச்சதுல நானே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 150 முட்டை வாங்கிர்றேன்.
நான் ஆவரேஜா சொல்றேன் நானு. அதனால 150 முட்டை நான் வாங்கிர்றேன். இந்த ஒரு வண்டியில பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரே சமயத்துல 100 அட்டை எடுத்துட்டு வர முடியும் ஒரு ட்ரிப்புக்கு. அப்ப இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு முட்டைக்கு வெறும் 50 காசு மட்டும் தான் லாபம் விக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு அட்டைக்கு பார்த்தீங்கன்னா 30 முட்டைன்னு கணக்க வச்சோம் அப்படின்னா, அவரு இந்த வண்டியில மட்டும் எத்தன அட்டை கொண்டு வராரு? 100 அட்டை கொண்டுட்டு வராரு. அப்ப 100 இன்டு 30 கணக்கு போட்டோம் அப்படின்னா 3000 முட்டை அவரு வந்து ஒரு ட்ரிப்புக்கு மட்டும் இவரு டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. என்னோட ஒரு கடைக்கு மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட 10 கடைக்கு அவரு குடுக்குறாரு. 10 கடைக்கு குடுக்கும்போது இந்த 100 அட்டைகளும் காலி ஆயிடுது. இதுல பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வருமான்னு கேட்டா, ஒரு சில கடைகள்ல மட்டும் ரிட்டர்ன் வரும். ஏன்னா, இவரு இங்கிருந்து கொண்டுட்டு போகும்போது ஏதாவது டேமேஜ் இல்ல அந்த கடைகள்ல ஏதாவது டேமேஜ் ரிட்டர்ன் குடுத்தாலோ, அத கொண்டாந்து ரிட்டர்ன் குடுக்கறதுக்காண்டி இது பண்ணுவாரு. அப்படி கணக்கு பார்க்கும்போது கூட அதுல ஒரு 2 அட்டை மைனஸ் ஆகும். அப்ப 2 அட்டை மைனஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 60 முட்டைய நம்ம கழிச்சோம் அப்படின்னா, 2940 முட்டை வந்து ஒரு ட்ரிப்புக்கு அவரு சேல் பண்றாரு. ஒரு முட்டைக்கு அவரு விக்கிற லாபம் பார்த்தீங்கன்னா, வெறும் 50 காசு. அப்ப அந்த ஒரு ட்ரிப்புக்கு மட்டும் அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது? கிட்டத்தட்ட ரூ. 1470 கிடைக்குது. அவரு வந்து என்னோட மளிகை கடை மாரி இருக்கிற கிட்டத்தட்ட 10 மளிகை கடைக்கு மட்டும் ஒரு ட்ரிப்ல அவரு குடுக்குறாரு. இத குடுத்து முடிக்கிறதுக்கு அவருக்கு 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் மதியம் இன்னொரு ட்ரிப் எடுப்பாரு. அந்த மதியம் ட்ரிப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஹோட்டல்கள் எல்லாமே சூஸ் பண்ணுவாரு. அந்த ஹோட்டல்கள் எல்லாத்துலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாரி 100 அட்டை எடுத்துட்டு போயி எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு, அந்த கடைகளுக்கும் பார்த்தீங்கன்னா, வெறும் 50 காசு தான் லாபம் வைப்பாரு ஒரு முட்டைக்கு. அப்ப அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1470 இல்ல அப்படின்னாலும் ஒரு ரூ. 1400 வச்சாலும் கூட, பழசு மார்னிங்ல ஒரு ட்ரிப் போனதுக்கு அதுக்கும் ஒரு ரூ. 1400 வச்சாலும் கூட, 2 1400 சேர்ந்து ரூ. 2800 2 ட்ரிப்புக்கே அவருக்கு கிடைச்சிருது. அதுக்கப்புறம் சாயந்தரம் முடிஞ்சா ஒரு ட்ரிப் போவாரு. இல்ல அப்படின்னா அவரு லீவ் எடுத்துப்பாரு. ஆனா நான் பல டைம்ல அவர பார்த்திருக்கேன். ஈவினிங் வந்து வாரத்துல 3 நாள், 4 நாள் ஒரு ட்ரிப் போவாரு. அப்ப ஆக மொத்தம் வாரத்துல தினம் பார்த்தீங்கன்னா 2 ட்ரிப் கேரண்டியாவும், 1 நாள் விட்டு 1 நாள் இல்லைன்னா வாரத்துல 3 நாள், 4 நாள் பார்த்தீங்கன்னா 3 ட்ரிப் எடுக்குறாரு. அப்ப 3வது ட்ரிப்புக்கும் பார்த்தீங்கன்னா, அவரு 100 அட்டை தான் எடுப்பாரு. அப்படி எடுக்கும்போது அவருக்கு கிடைக்கிற லாபம், அதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 1400 கணக்கு வைக்கலாம். ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு 3 ட்ரிப்புன்னு கணக்க வச்சேன் அப்படின்னா, ஆவரேஜா 2 ட்ரிப்புன்னு கணக்க வச்சாலும் கூட, அவருக்கு ஒரே நாள்லயே ரூ. 3000 அதுல சம்பாதிக்கிறாரு. இதே நான் 3 ட்ரிப்புன்னு நம்ம கணக்க வச்சோம் அப்படின்னா, 4000லிருந்து 4500 வரைக்கும் இவரு இதுல லாபம் மட்டுமே சம்பாதிக்கிறாரு. சொல்லப்போனா, இது வந்து ஒரு மிக அற்புதமான வாய்ப்பு, ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கூட. இப்ப இந்த வீடியோவ பார்க்குற நீங்க சொல்லுங்க. இந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணா, ரீட்டெயிலிங் நம்மளால பண்ண முடியுமா? முடியாதா? ஏன்னா, நாம எத்தன பேரு இந்த மாரி கஷ்டப்பட்டு தள்ளிக்கிட்டு போய் நம்ம விப்போம். ஏன்னா, நம்ம எல்லாருமே நெனைக்கிறது என்ன? கஷ்டப்படாம, நோகாம ஒரு இடத்துல உட்காந்து நம்ம சம்பாரிக்கணும்னு நெனைக்கிறோம். ஆனா, நம்ம கஷ்டப்பட்டா மட்டும் தான் நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். நமக்கு அதுக்கான லாபமும் கிடைக்கும். இப்ப நான் வீடியோல சொன்ன மாரி, இப்ப இந்த நபர் வந்து என்னோட கடைக்கு குடுத்துக்கிட்டு இருக்க இந்த நபர பத்தி தான் நான் சொல்லியிருக்கேன். உண்மையிலேயே இவரு வந்து இந்த மாரி தான் தொழில் பண்றாரு. ஏன்னா, என்னோட மளிகை கடைக்கு பக்கத்துல தான் பார்த்தீங்கன்னா, முட்டை ஹோல்சேல் கடை. ஒரு கிட்டத்தட்ட 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அந்த 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் என் கடையிலேருந்து பார்த்தாலே, அவரு ஹோல்சேல் கடை முட்டை எடுக்கிறது அந்த கடை எனக்கு தெரியும். அந்த கடையில தான் அடிக்கடி போயி தினமும் 2 ட்ரிப்பு, 3 ட்ரிப்பு அவரு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்க எடுத்துட்டு வந்து தான் என் கடை தான் மொத கடை. என் கடையில குடுத்துட்டு தான் வரிசையா எல்லா கடையிலயும் இப்ப குடுப்பாரு. அந்த மாரி இவரு பிசினஸ் பண்றத என் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரீட்டெயிலிங் மூலியமா இந்த நபருக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு தான் சொன்னேன். இவரோட வழி சம்மந்தப்பட்ட இன்னொரு டாபிக் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது என்ன அப்படிங்கிறத நம்மளோட பழைய சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். அத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த வீடியோவோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா அந்த லிங்க்க கிளிக் பண்ணி அந்த வீடியோவ பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயத்த பத்தி தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, நான் சொன்ன கருத்துல ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்தாலும், இல்ல இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும், மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி பிசினஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த முட்டை ரீட்டெயில் சம்மந்தப்பட்டு இன்னும் பல விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு.
அதை நான் வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.